ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாவா லெவல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான 2 டீம். ஆக்ஷனில் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிக் பண்ண டீம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி, ரெண்டாவது வந்து பஞ்சாப். இன்றைக்கி அதை பற்றின ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லியோட ப்ரிவியூ பார்த்துலாம். டெல்லியை பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்துமே எல்லாருமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க. ஹேமந்த் பதானி ஒரு நல்ல ஒரு ஹெட் கோச். ஏன்னா அவரை பற்றின சில விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாது. என்ன ஒரு ஃபார்மர் டிஎன் கிரிக்கெட்டரை கொண்டு வந்து ஹெட் கோச்சாக போகிறாங்கன்னு. ஆனால் அவர் வந்து 4 டிஎன்பிஎல் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த துபாய் ஐஐடியில் கூட வின் பண்ணார். ஸோ ஐ திங்க் ஹேமந்த் பதானி வந்து ஒரு ஸ்மார்ட் ஹெட் கோச்சாக இருப்பார் ஆஃப்டர் ரிக்கி பாண்டே. மேபி நான் அதோட மாஸ்டர் மூவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை பார்ப்பேன்னா, டெல்லியோட பர்டிகுலராக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது கேஎல் ராகுலை வந்து பிக் பண்ண உடனே கேஎல் ராகுல் தான் கேப்டன்சி கொடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் ஹேமந்த் பதானி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அக்ஷர் பட்டேல் கொடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் மூவ் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்துட்டோம்னா, பேட்டர் எடுத்துட்டோம்னா ஓப்பனிங்கில் கேஎல் ராகுல், ஜாக் ஃபிஷர்மேன் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பேர். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓப்பனிங் ஐபிஎல் கன்சிடர் பண்ணுறப்ப ஓப்பனிங் பேரில் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான பேர். கேஎல் ராகுல் ஸ்டெடி அண்ட் கம்போஸாக ஒரு 20 ஓவர் ஆங்கர் பண்ண ரோல் பண்ணுவார். ஃப்ரேசன்பர்க் வந்து நம்ம சீக்கா சொல்கிற மாதிரி தான், பட்டா பாக்கியம் பலாடிலையும் கான்செப்ட் தான். வருவார், ஹிட் பண்ணுவார், பவர் பிளேயில் 2 ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் டெல்லி ஸ்குவாடில் ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பிளே யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேகர் ஃபிஷர்மேன் தான் சொல்லுவேன். அடுத்ததாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆர்சிபி எப்படி ஃபேஃப் டு பிளஸிஸை ரீடைன்மெண்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னு. ஆனால் ஆக்ஷனில் டெல்லி ஸ்மார்ட்டாக ஃபேஃப் டு பிளஸிஸை எடுத்து போட்டாங்க. அது ஒரு நல்ல மூவ். 1 டவுனுக்கு ஃபேஃப் வந்து ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பிக்னே சொல்லுவேன். அடுத்ததாக அபிஷேக் பொருள். லாஸ்ட் சீசனை அபிஷேக் பொருள் வந்து ஒரு நல்ல ஃபார்மடபுள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த வீக் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர், மேபி சான்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அந்த பிளேயர் யாருன்னா கருண் நாயர். ஆக்சுவலாக நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சையத் முஸ்டாக்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், விஜயகாசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நிறையா ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸாக இருக்கட்டும், அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரிவ்யூ பண்ணது கருண் நாயருக்கு மேபி ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு கருண் நாயரை வந்து மிடில் ஆர்டரில் ஏதோ ஒரு இடத்துல சான்ஸுக்கு யூஸ் பண்ணுவார் எனக்கு தோணுது. அடுத்தது அவங்களுடைய ரீட்டைன் பிளேயர் ட்ரெஸ்டன் ஸ்டெப்ஸ் 10-12 ரீட்டைன் பண்ணார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் டு ஹிட் ஸ்பின் இன் இந்தியா. பயங்கரமான பிளேயர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா அவங்க விளையாட போகிற டெல்லி விக்கெட் வந்து நல்லா ஸ்பின் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயினான பேட்ஸ்மேன் இருப்பார் தோணுது ட்ரெஸ்டன் ஸ்டெப்ஸ். அடுத்து அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் பிக்மே அவங்களோட ஸ்மார்ட் பிக்காக இருந்துச்சு. அவங்க வந்து ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போகாமல் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் மேலே கன்சிடர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பேசுகிறப்ப ஆப்வியஸ் சாய்ஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் பேசி ஆகணும். செம்ம ஃபார்முங்க. T20 இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அன்சங் ஹீரோ யாருன்னா அதை அக்ஷர் பட்டேல் தான் சொல்ல முடியும் ரீசெண்ட் இயர்ஸில். அடுத்த ஆல்ரவுண்டர் பிக் யாருன்னா சுதேஷ் சர்மா. லாஸ்ட் சீசனே நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எண்டில் அவங்க கொடுத்தாரு அப்படின்னு. செமையான மேட்ச் வின்னிங் ஸ்நாக்னாரு. கண்டிப்பாக அவரோட க்ரூஷியல் டிஃபெண்டிங் நாக்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டெத்தில் வந்து பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. ஸோ அஜிதேஷ் சர்மா பிக். அண்ட் அனதர் சர்ப்ரைஸ் பிக் யாருன்னா சமீர் ரிஸ்வி. சிஎஸ்கே ஒரு கோட்டை விட்ட ஒரு பிளேயர் சமீர் ரிஸ்வி. அவருக்கான பொசிஷன் அங்கே கிடைக்கல. மேபி டெல்லி கேபிட்டல்ஸில் அவருக்கான பொசிஷன் கிடைச்சுன்னா ஹீ பர்ஃபார்ம் வெல். ஆனால் அனதர் பிளேயர் தர்ஷன் நால்கண்டே பொறுத்த வரைக்கும் ஜிடியில் டெத் ஓவர்ஸில் 3 overs 4 overs போடுவார். பட் மேபி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனால் ஸ்குவாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்குவாடில் அவருக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் தான். விப்ரஜ் லிங்கம், அவர் பவர், மனோஜ் திவாரி, இவங்கெல்லாம் மேபி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளேயிங் ஸ்குவாடில் சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அடுத்ததான் நம்ம முக்கியமான பவுலர்ஸ் போயிடலாம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு தரமான பிக்னா ஃபர்ஸ்ட் பிக் நான் சொல்கிறது மிச்சல் ஸ்டார்க். லாஸ்ட் சீசனோட ஹையஸ்ட் பெட்டு 23 crores போன பிளேயரை இந்த வருஷம் ஸ்மார்ட்டாக ஹேமந்த் பதானி டெல்லி மேனேஜ்மெண்ட் போனாங்க. 10 crore எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அனதர் ஒரு தமிழனா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமைப்படுற விஷயம் மாதிரி டி நடராஜன் ஒரு 10 crore போனது ஆக்ஷனில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் கன்ஃபார்ம் டெத்தில் போடுவார்.
and another pick, Mohit Sharma, another Indian fast bowler, Mukesh Kumar, and our foreign fast bowler from the companion to Mitchell Starc, Desmond Samira, அவரும் ஒரு நல்ல பிக் தான். அதுக்கப்புறம் தாங்க வராரு நம்ம எக்ஸ்பேக்டர் பிளேயர் ஸ்பின்னு சைனாமேன் குல்தீப் யாதவ். இந்த டீமோட மெயின் எக்ஸ்பெக்டட் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து அவர் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இது பண்ணலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஃபைனலில் அவரோட ப்ரெசன்ஸை காமிச்சாருங்க. வந்து போட்ட அந்த க்ரூஷியல் 2 wickets கால் வந்து எல்லாருமே பேசாமல் மட்டும்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ குல்தீப் யாதவ் இஸ் கோனா பி அ மெயின் த்ரெட் இன் டெல்லி விக்கெட்ஸ் இன் மை ப்ரெடிக்ஷன். ஓவராலாக டெல்லி ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் சாய்ஸ், ரைட் பிளேயர், ரைட் பிக், இந்த ஸ்ட்ராட்டஜியில் போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, ஏற்ற இறக்கமாக இருக்கு, ஒரு ஸ்டார் ஹிட்டர் இல்லை, ஸ்டார் பவுலர் இல்லை, ஸ்டார்க் இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபார்மிடபுளாக டெட் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி இஸ் கோனா பி தி ஒன் ஆஃப் த வெரி பேலன்ஸ்டு சைடுன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான கிரிக்கெட் சம்மந்தமான ப்ரிவ்யூ, அனலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரீம் லோன் சம்மந்தமான ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம மாவா லேபில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் வரும்.